Hi, நான் அபூர்வா ஹைக்யூ கிளாஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட். ஸோ நார்மலாகவே 12th முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், பட் எந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் நானும் இருந்தேன். வந்துட்டு நிறைய பேர்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்டேன். ஆனா வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை வந்துட்டு கடைசி நேரத்துல போர்ஷன் முடிக்க முடியல, ரெக்கார்டட் கிளாஸ் தான் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல கன்ஃபியூஷன்ல இருந்தப்பதான் எனக்கு ஹைக்யூல இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்க சிஏக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்ததுதான் இங்க ஹைக்யூக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு டெமோ கிளாஸ் மாதிரி வச்சாங்க, வந்து அட்டென்ட் பண்ணேன். ஷேக் சார் ரொம்ப நல்ல ஃபேக்கல்டி, வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நேர்ல பேசி எல்லாருக்கிட்டையும் பேசினாரு, பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினாரு. அவர் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு, உன்னால சிஏ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கான்பிடன்ஸ்னாலதான் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த அகாடமில வந்து எப்படி சொல்றது, செப்டம்பர்ல வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது இல்லை. ஆனா இங்க வந்துட்டு படிக்கிற சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு செப்டம்பர் அட்டெம்ப்ட் நோக்கி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சாருக்கு வந்துட்டு ரொம்பவே அசைந்த மாதிரி வந்துட்டு எப்படியாச்சும் பசங்களை ரேங்க் எடுக்கணும்னு நாங்களும் அதுக்கு ரொம்ப ட்ரை பண்றோம். நாங்க கண்டிப்பா ரேங்க் எடுப்போம். இங்க இருக்க ஃபேக்கல்டிஸை பத்தி சொல்லணும்னா ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன்ஸ், எல்லாருமே ரொம்ப நல்லா டீச் பண்ணுவாங்க. கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கும். மொத்தமா வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஈஸியா கிடைக்கும். இங்க வந்துட்டு ஸ்டடீஸ்க்காக நிறைய வந்துட்டு பண்றாங்க. 1-2 இல்ல, டிபிபின்னு சொல்லலாம், இல்ல எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், போய்கிட்டே இருக்கும். அதை வந்துட்டு எப்படி சொல்றது, கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அதை சொல்லி முடிக்க முடியாது. ரொம்ப வந்துட்டு எஃபர்ட் போடுறாங்க. மீன்ஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு இவ்வளவு எஃபர்ட் போட்டு நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ எஃபர்ட் வந்துட்டு போடுறாங்க. அந்த எஃபர்ட்ஸ்னால வந்துட்டு எங்களால படிக்க முடியுது, ரொம்ப நல்லா புரியுது. நாங்க வீட்டுல போய் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை, மொத்தமா நாங்க வந்துட்டு கிளாஸ்லயே படிச்சிடணும். ஸோ வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. சிஏ வந்துட்டு டஃபஸ்ட் எக்ஸாம் கிடையவே கிடையாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹைக்யூல வந்ததுக்கு அப்புறம் சிஏ இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் எக்ஸாம்னு புரிஞ்சுது. அதனால இப்ப எங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் இருக்கு, நாங்க நல்லா எக்ஸாம் பண்ணுவோம்னு நினைக்கிறோம்.